கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவ அன்பை குறித்து உங்களோடு கூட இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, எபிரேயர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பிரதான ஆசாரியன் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தைகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாட்டுல நீங்க பார்க்கலாம். ஏன்னு சொன்னா ஆண்டவர் மோசேயை பார்த்த பொழுது மலையில சொல்லுவாரு, நான் உனக்கு காண்பிக்கிறபடி என்ன செய், ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டு அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காரியம் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் நீங்க பார்க்கலாம். எபிரேயர் 8:5. இப்ப நான் உங்களுக்கு 4 வாசித்தேன். அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் சொன்னா பரிந்து பேசுவார். பாவம் செய்கிற பிள்ளைகளுக்காக பரிந்து. அவர் ஆசரிப்பு கூடாரத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா பிரதான ஆசாரியருடைய வேலையை நமக்கு தெரியும். ஏன்னு சொன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை என்ன சுட்டி காட்டுச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டியதாக இருந்துச்சு. அங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் எது சுட்டி காட்டுச்சு அப்படின்னா ஆண்டவர் நமக்காக என்ன செய்ய போறாரு, பாடுபட்டு மரிக்க போகிறார் என்பதை அது நமக்கு வழி சுட்டி காட்டுச்சு. அதை தான் என்ன செஞ்சாங்கன்னா இஸ்ரேல் மக்கள் அன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்க ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கும்பொழுது இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, பாவம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அப்புறம் ரத்தம் சிந்துதெல்லாம் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப ரத்தம் சிந்தனம். அப்ப எப்படி அந்த காலத்துல இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு தவறுகள் செய்யும் பொழுது, பாவம் செய்த பொழுது என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் என்ன செய்வாங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்துல பிரகாரத்துல என்ன செய்வாங்க, அதை கொண்டு அதனுடைய ரத்தத்தை என்ன செய்வாங்களாம், அங்கே ஆசாரியன் கொண்டு என்ன செய்வாரு, அதற்கான காரியங்களை அவர் செய்வார். என்ன காரியம், பசுத்தலத்துல அவர் போய் தெளித்து ஒவ்வொரு நாள் என்ன செய்யும், அங்க ஆண்டுடைய சன்னிதானத்துல பாவங்கள் சேர்க்கப்படும். அப்படி சொல்லும்போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யோவான் சாணகர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுவாரு. என்ன பாத்தீங்களா, அந்த ஆட்டுக்குட்டி அந்த பாவம் செய்யற இடத்துல அங்க நீங்க எப்படி அடிக்கப்பட்டதோ, இங்க இப்ப யாரு, ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட போகிறார் என்பதை யோவான் சாணகன் சொல்லுவார். இதனாலதான் ஆசரிப்பு கூட ரொம்ப மிக மிக முக்கியமானது. அது நடக்கிற எல்லா வேலைகள் எல்லாமே என்ன செய்யணும்னு சொன்னா அது ஆண்டவர் நமக்காக படப்போகிற பாடுகளை அது நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அது மாத்திரம் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அன்றைக்கு எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு ஆசாரியர்கள் செய்தாங்களோ, பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்வார், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்று என்ன செய்வார், பாவ நிவர்த்தி செய்வாங்க. அதே போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக எனக்கும் பரலோகத்தில் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்திருக்காங்க. எப்பன்னு சொன்னா கிறிஸ்தவம் நம்புகிறது 1844ஆம் ஆண்டுல அப்படி ஒரு காரியம் நடந்ததாக ஒரு தீர்க்க தரிசனங்கள் மூலமாக காரியங்களை கணக்கிட்டு அநேக எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. இதை ஏன் அவங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக இன்று என்ன செய்யறாரு, ஆண்டவர் பாதத்துல பரிந்து பேசுகிறார். ஆண்டவர் நீதிபதியாக நியாயாதிபதியாக நின்று என்ன செய்யறாரு, அங்கே நமக்கு மத்தியில நமக்காக என்ன செய்யறாரு, அவர் வாதாடுகிறார். வழக்கறிஞர் போல் நமக்காக அவர் வாதாடி கொண்டிருக்கார். நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில அந்த சிந்தின ரத்தத்தை என்ன செய்யறாரு, பிரசன்ட் பண்றாரு. நான் இவங்களுடைய பாவத்துக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன். எப்படி அன்று ஆசரிப்பு கூடாரத்துல ஆடு அடிக்கப்பட்டு பாவ நிவர்த்தி ஆனதோ, அதே போல தேவ ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து என்ன செஞ்சாரு, பரமேறி சென்று இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக என்ன செய்யறாரு, பரிந்து பேசி கொண்டிருக்கார். நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, அவர் பரிந்து பேசுறாரு. அவருக்கு வசனம் எவ்வளவு அழகா சொல்லிருச்சுல்ல, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, என்ன நினைக்கிறாரு, நம்முடைய பாவத்தை நம்மளால போக்க முடியாதுன்னு நினைச்சு நம்மளால ரொம்ப பரிதாபம் வைத்து, இவங்களால இவங்களுடைய பாவத்தை போக்க முடியாது, இவங்க ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அந்த ரத்தம் சிந்த எப்படி இருக்கணும், ஒரு பரிசுத்தமான ரத்தமா இருக்குன்னு சொன்னா அவரே என்ன செஞ்சாரு, உங்களுக்காக எனக்காகவும் மரித்தார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமா எங்க போனோமா,
கிருபாசன தண்டையில் என்ன செய்வோம்? சேரக்கணும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம சேர்ந்து, ஆண்டவரே எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிறீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? அவருடைய கிருபாசன தண்டைக்கு நம்ம போகிற பெரிய வாய்ப்பை உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்குறாரு. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த காரியம் எப்படி புதிய ஏற்பாட்டில் நிறைவேறினதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் எப்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செஞ்சார்? அந்த கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி உங்களை என்னையும் மீட்டு கொண்டார். பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்தார். அவரோடு கூட கிருபாசன தண்டைக்கு நெருங்கி வருவதற்கான வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு அன்பான கடவுள் இல்லை? அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம செய்கிற தவறுகளுக்காக என்ன செய்கிறார்? அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கார். ஏன்னா அவர் எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்காகவும், இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்காகவும் அவங்க என்ன செஞ்சாங்க? நம்முடைய ரத்தத்தை சிலுவையில் சிந்தியிருக்கிறாங்க. அந்த உரிமையோட உங்களுடைய அன்புக்காக அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். அவர் மேலே நீங்கள் காட்டுகிற அன்புக்காக அவர் என்ன சார் இரு கரம் விரித்து என்ன செஞ்சுருக்காரு? காத்து கொண்டிருக்காரு. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவர் உங்களுடைய பலவீனங்களை என்னுடைய பலவீனை அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் இந்த உலகத்தில் இருந்தால் அவர் என்ன செய்யலை? பாவம் செய்யலை. ஆனால் நம்ம தவறுகிற, நம்ம பாவம் செய்கிற அந்த குணாதிசயத்தினால அவர் நம்ம மேலே பரிதாபம் காட்டுற ஒரு வல்லமையுள்ள கர்த்தரை நம்ம வணங்குறோம். வல்லமையுள்ள தேவன் அவர் நம்ம மேல் பரிதாபப்பட்டு என்ன செய்கிறாரு? அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கார். அதை உணர்ந்தவளாக நம்முடைய பாவங்கள் என்ன செய்யும்? விட்டு நம்ம வரணும். அப்படி விட்டு வரும்போது என்னது? அவர் நம்ம பிரதான ஆசாரியன், பாவ நிவர்த்தி செய்வது பிரதான ஆசாரியன் வேலையை அவர் நமக்காக செய்து கொண்டிருக்கார். அந்த பிரதான ஆசாரியத்தில் நீங்கள் சேருவதற்கு அவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அதனால அவர் என்ன செய்யுங்க? அவருடைய பாத்தில் நம்ம என்ன செய்யணுமா? இரக்கத்தை பெறுவதற்கும் அப்புறம் சமயத்தில் சகாயம் பெறுவதற்கும் நம்ம செய்யணும்? அப்படி கிருபாசன தண்டையில் போவோம். நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நம்ம யார்கிட்ட தான் போகணும்? அவர்கிட்ட தான் போகணும். நம்முடைய பாவத்தை போக்கணுனாலும் அவர்கிட்ட தான் போகணும். நம்முடைய பண பிரச்சனையை போக்கணுனாலும் அவர்கிட்ட தான் போகணும். நம்முடைய நோய்களை நீக்கணுனாலும் என்ன செய்யணும்? அவர்கிட்ட தான் போகணும். ஏன்னா அவர் வல்லமை உள்ளவர். அவர் உங்களை என்னையும் ரொம்ப நேசிக்கிறார். நம்மளை என்ன செய்கிறாரு? சொந்த புத்திரராக அவர் நம்ம நினைக்கிறாங்க. அவருடைய சொந்த பிள்ளைகளாக அவர் நினைக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கும்போது எவ்வளோ தைரியமாக அவருடைய பாத்தில் நம்ம எப்படி அப்பா அம்மாட்ட போய் சில காரியங்களை கேட்குறோம், இல்லை செய்கிறோம், இல்லை அப்பா அம்மாட்ட எவ்வளோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டுடைய கிருபாசனத்தை போகும்னு சொன்னால் அவர் இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை செய்ய வல்லவராக, அவர் சகாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படி கிருபாசனத்தை நோக்கி போவோமா? எப்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பலி செலுத்தி பாவநிறுத்தி செய்யப்பட்டதோ, ஆண்டவரே இப்போ என்னது? உங்களுக்காக எனக்காகவும் பலியாகி நம்மை பாவ மன்னிப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து பாவத்தில் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேற்றவானாகி ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நம்ம உணர்ந்தவர்களாக நம்ம என்ன செய்யணுமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிருபாசன தண்டையை நெருங்கி ஜீவிக்கணும். அதை தான் ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து என்கிட்ட தான் எதிர்பார்க்குறாரு. ஆண்டவர் அன்பை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். அவரை ருசித்து பாருங்க. ருசிக்கு ஆசையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாள் கூட உங்களுக்கு ஆண்டவர் கூட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த நாளை நீங்கள் ஆண்டவரை நம்புங்க. அவர் மேல் விசுவாசம்லாம் இருங்க. அவரை நேசிங்க. அவருக்காக ஜீவிக்க ஜெபம் செய்வோம். கிருபாசன தண்டையில் எங்களை அழைத்து கொண்டு வந்தவரே, எங்களுடைய பாவங்களை பாராதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் கிருபையாக இருந்து இந்த அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இரவில் நல்ல நித்திரையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு நாளை எங்கள் வாழ்நாட்களை கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியம் இன்னொரு நாள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஸ்லாக்கியத்தினை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் அடிப்பட்ட அந்த காரியத்தை நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். எங்களுடைய பாவத்திற்காக நீர் சிந்தின அந்த ரத்தத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்காக நீர் சூட்டின அந்த முள்முடியை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்காக நீர் பட்ட அந்த ஆணி படைந்த அந்த கால்களையும் அந்த கரங்களையும் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, உடைய அன்பு எவ்வளோ பெரியது ராஜா. எங்களுடைய பாவத்திற்காக எங்களுடைய பாவத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அதுக்காக ஆண்டவருடைய பாவத்தில் நன்றியோடு நிற்கிறோம் ஆண்டவரே. தகுதி அற்றவர்கள் தகப்பனே, இந்த நாளில் கூட ஆண்டவரே உண்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. எங்களுடைய பாவத்தை எல்லாம் நீங்கள் மன்னித்து இந்த நாளில் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய எல்லோரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்படியே தேவைகளெல்லாம் சந்தித்து அல்லுங்க ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்தை அறிந்தவராக இருக்கிறதற்காக உண்மை பாத்தில் வருகிறோம். எங்களுடைய பலவீனங்கள்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க.
பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க ராஜா. இந்த நாள் முழுவதும் பிரசனம் எங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.